செய்கிற ஆச்சரியமான காரியங்கள் புரியாத பாதையிலே கர்த்தர் நமக்கு செய்வார். அந்த புரியாத பாதையிலே கர்த்தர் செய்யும்போது அதுதான் தேவனுடைய வழி என்பதை அறிந்து கொள்வோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அது பனித்துளி என்று நாம் வாசிக்கிறோம். அது எங்கே விழுந்தது என்றால் வனாந்திரத்தில் இருக்கிற மண்ணின் மேலே தான் அது விழுந்தது. ஆனால் அந்த மண்ணின் மேலே விழுந்த அந்த மன்னா ஒரு தூசி கூட படவே இல்லை. தூசி படாமலே அப்படியே சாப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வழி. இதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது தேவனுடைய வழியா இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கசப்பான தண்ணீரை எலிசா பார்க்கிறார். ஒரு உப்பு போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் இனிப்பாய் உடனே மாறிவிடுகிறது. புரியாத பாதையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் அதே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17, 18 சற்றும் எதிர்பார்க்காத காரியம். மழை வராது, ஆனால் தண்ணீர்கள் நிரம்பும். எப்படி உண்டாகும்? இது தேவனாலே மாத்திரம்தான் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வோமாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எலியாவுக்கு தினமும் அதே நேரத்துல அப்பவும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்தது. நம்மளால இது எல்லாமே புரிந்து கொள்ளவே முடியாத காரியம். ஆனால் கர்த்தர் செய்வார் என்றால் அது ஆச்சரியம் அற்புதமா இருக்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு புதிதான ஒரு காரியத்தை செய்வார். புரியாத பாதையில, விளங்க முடியாத பாதையில் அதை செய்வார். அப்பொழுது தெரிஞ்சு கொள்வீர்கள் இது தேவனுடைய வழி என்று. இந்த நாளில் அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. God bless you.